ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எக் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆஃப்கானி எக் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவியை நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவிச்ச முட்டையை நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கட் பண்ணாமல் கூட செய்யலாம், கட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி நான் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எல்லா முட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நடுவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக கட் பண்ணிடாதீங்க, லைட்டாக கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதிலே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட நல்லா முட்டை ரோஸ்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. முட்டையை நல்லா மசாலாவில் ரோஸ்ட் பண்ண பின்னாடி முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதே பேன்லேயே. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோடய நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லைன்னா தனியாக ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே மசாலா ஆயில் இருக்கிறதுனால இதிலே நான் வதக்கிக்கிட்டேன். எப்படி இதை அரைக்க தான் போகிறோம், ஸோ இதிலே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஒரு 15லேருந்து 20 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க, கொத்தமல்லி தான் இதுக்கு மெயின். ஸோ கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு புதினா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா வலுவலுன்னு. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும் போது நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். இந்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதித்து வரணும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ண பின்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட் பண்ணிடாதீங்க முட்டையை, சில நேரம் வந்து உடஞ்சிரும். எனக்கு வந்து ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ வந்து லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது வந்து டெக்கரேஷனுக்காக நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமாக, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆஃப்கானி எக் கறி வந்து நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.